காத்தடிக்குது. ஐயோ ஃபேன் அமத்து, ஃபேன் அமத்துங்க. இல்லடா மாடு மாதிரி வந்து இடிங்க. அண்ணே ஃபேன் ஓடுதுண்ணே, இந்த கோலம்லாம் அழியுதுண்ணே. போடா நான் பாத்துக்கிறேன். அண்ணே கஷ்டப்பட்டு போட்ட கோலம்லாம் அழியுதுண்ணே. ஃபேன் அமத்துங்க. போடா வந்துட்டான் அங்க இருந்து. அண்ணே கலையுதுண்ணே. என்னடா கோலம் கலைஞ்சிருச்சு? ஐயோ போச்சா? போடா. என்னம்மா இப்படி ஆயிப்போச்சம்மா? பரவாயில்லண்ணே, எனக்கு இது பழகிடுச்சு. மாமாவே எனக்கு கிடைக்காதப்போ மாமா கொடுக்கிற பரிசை வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன்? ஏதோ நீ சொன்னதுக்காக தான் நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். நான் ஜெயிச்சா அதுக்கும் என்ன அத்தை திட்டுவாங்க. அதனால அழிஞ்சதும் நல்லதுதான். உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சானே? இல்லம்மா, எனக்கு ஒன்றும் ஆகல. அந்த எருவு பைய வேணும்னே ஃபேனை தள்ளி விட்டுட்டு என்ன இடிச்சு தள்ளிவிட்டான். நான் தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், அவன் என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். என்னம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சு காத்தடிச்சிட்டு போயிடுச்சம்மா. ஏன் படத்தை வரைஞ்சிருக்க? சூப்பரா இருக்கு ஸ்வேதா. அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. குட், யூ ரியலி குட். ஆல்வேஸ் மாமா. ஏவனிலா, கோல போட்டின்னு சொன்னது உன் காதுல அலங்கோல போட்டின்னு விழுந்துச்சா என்ன? என்ன இது இப்படி இருக்குது? சூப்பர். நாளைக்கு உங்களுக்கு என் கையாலே ஸ்வீட் பண்ணி தரேன். தேங்க்யூ தேங்க்யூ. என்னங்க ஏதோ குருட்டு தைரியத்துல சொல்லிட்டேன். நேத்து மாதிரி ஏதாவது வந்து உருட்டி விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்னு திடீர்னு பயம் வந்துருச்சு. என்ன இது? ஏன் எல்லாமே இப்படி கலைஞ்சிருக்கு? மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள வெண்ணிலா சூப்பரா தான் மாப்பிள்ள வரைஞ்சா. ஆனா அந்த மாதிரி அப்புறம் என்னாச்சு? இல்ல மருது கைப்பட்டு ஃபேன் கீழே வந்துருச்சு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும். அதுக்காக கலைஞ்ச படத்துக்கு எப்படி பரிசு கொடுக்க முடியும்? என்ன இருந்தாலும் இது போட்டியாச்சே சண்முகம். வெண்ணிலா, இதுக்கெல்லாம் போய் விடு, பரவாயில்ல. இப்ப என்ன, கலைஞ்சிருச்சு அவ்வளவுதானே. இந்த தடவை இல்லாட்டி இன்னொரு தடவை.
ஓகே ஸோ ஸ்வேதா, மாமா இந்த போட்டியில வெண்ணிலா வரைஞ்சதை விட உன் கோலம் தான் சூப்பரா இருக்கு. பார்த்தாலே தெரியுது. ஹாப்பியா இருக்கியா? தேங்க்யூ so much மாமா. ஸோ கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு 5000 ரூபாய் பரிசு பணம் உனக்கு தான். தேங்க்யூ. அண்ணா ஆ இதை கொஞ்சம் பாருங்களேன். வெண்ணில வரைஞ்சது. ஹே, பிரமாதமா வரைஞ்சிருக்கா. என் கூட சேர்த்து சித்ராவையும் சூப்பரா இருக்கு வெண்ணிலா. மாப்பிள நான் சொன்னல மாப்பிள, என் தங்கச்சி சிங்கிள் ஓமன் ஆர்மி மாப்பிள. அது உமன்ரா, நீ சொன்ன மாதிரி சூப்பரா வரைஞ்சிருக்கா. ஸ்வேதா, அது வெண்ணிலா வரைஞ்சதை பார்த்தா அது உன்னோட கோலத்தை விட நல்லா இருக்கு. பரிசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஆனா கோலம் அதான் நல்லா இருக்கு. பரவாயில்ல மாமா, தட்ஸ் ஆல் ரைட். பரிசு தந்துருவா? இல்ல இல்ல, அது பரவாயில்ல. பரிசை நீ வச்சுக்கோ, ஆனா கோலம் அதுக்கு இல்ல மாமா, போட்டியில அவதான ஜெயிச்சிருக்கா. அப்படின்னா இத வெண்ணிலாவுக்கு தான் கொடுக்கணும். அப்படியா? சரி, அப்போ நீயே இதை உன் கையில் அவகிட்ட கொடுத்துரு. சரி மாமா. வெண்ணிலா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்க்கா. அண்ணா ம் இந்த படத்தை தாப்பாங்கல் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் மேலே ஏறி எடுத்தேன். ஓ, டேய் கார்த்தி, உன் வாழ்க்கையில நீ தானே உருப்படியான காரியம் பண்ணிருக்க. அது என்னமோ உண்மைதான். அப்புறம் என்ன கார்த்திக், அண்ணா கோலப்பட்டில நல்லபடியா முடிஞ்சதுல? சூப்பரா முடிஞ்சிச்சுண்ணா. அப்ப நான் மேல போறேன். வெளியில கூட துணைக்கு நீ போறல்ல? ஆமாப்ல, நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் மாப்பிள போறேன். பார்த்து கூட்டிட்டு போ. சரி சரி. சரி வாங்க போவோம். கையாடி தட்டுறீங்க, இப்ப தட்டுக்கடி. வா. இவன் முறைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நாம போய் வெற்றியை கொண்டாடுவான். அண்ணே கலக்கிட்டீங்க, சூப்பர். உன்னால தான் நான் ஜெயிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு தான் இந்த காசு. இந்த காசை உனக்கு படம் எடுக்கிற செலவுக்கு வச்சுக்கோ. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல, இனிமே நானும் உன் படத்துல ஒரு பார்ட்னர். சரி வனிலா, நீ போட்டியில ஜெயிச்சாலும் அண்ணங்கிட்ட போட்ட சவால்ல தோத்துட்டமா. முத்து மாமா மேல பிரியம் ஜாஸ்தின்னு நீ எங்கம்மா காமிச்சிருக்க? என்னென்ன நீ, உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன். கார்த்தி, சித்ராக்கா படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டு. அதான் ஜாமு. ஐயோ அண்ணே, அது ஜாம் இல்ல, ஜூம். ஐயோ அம்மா, இங்கிலீஷ் பேசாதம்மா. ஆமா, சித்ரா அண்ணி படத்தை ஏன் பெருசு பண்ணணும்? நீ பண்ணி காட்டு, சொல்றேன். சொன்னா ஜெயிப்பா. சரிங்க சாமி. அண்ணே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது நான் போட்டிக்காக மட்டும் வரைஞ்சது இல்லைன்னு, நான் காலங்காலமா வாழணும்னு ஆசைப்படுற இடத்தையும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். நீ என்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டமா. அண்ணே காசு மட்டும் இல்ல, சூப்பரா ஒரு சீனையும் கொடுத்துருக்கீங்க, வச்சு கலக்குறேன். பாய். தங்கச்சி, இன்னைக்கு ஸ்வேதா கைக்கு போன பரிசு பணம் எப்படி உன் கைக்கு வந்துச்சோ அதே மாதிரி அவ கட்டிக்க போற தாலியவும் உன் கழுத்துல முத்தரசனை கட்ட வைக்கிறமா.
இதை நான் உன் அண்ணனா நான் சொல்றேம்மா. நீ ஆசைப்பட்டா போதுமா அண்ணே? எனக்கு அம்சம் வேணாமா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள, டேய் என்னடா ஆச்சு நான் சொன்னது? மாப்பிள்ள சண்முகம், உன்னை தேடிதான்ப்பா வந்தேன். முக்கியமான விஷயம் ஒன்று மாட்டிருக்கு. சொல்றேன் மாப்பிள. நம்ம போய் எந்த வேலையாவது சக்சஸ் ஆகாம போகுமா? அவ ஜாதகத்தையே கொண்டு வந்துட்டேன். டேய் பில்டப் பண்ணா மேட்ரை சொல்றா. ஸ்வேதா படிச்ச ஸ்கூல்ல ஆ, அவ 8th படிக்கும் போதே ஒரு பையன் மேட்டர்ல பிரச்சனை. பிரச்சனைனா? பிரச்சனைன்னா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் எதுல பிரச்சனை வரும்? எதுல பிரச்சனை பிரச்சனை வரும்? வந்ததால ஸ்கூல்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் ஆ, பண்ணிருக்காங்க. சரி. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஆ. அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. டேய் 8th படிக்கும்போது ஏதாவது குழந்தனமா ஏதாச்சும் பண்ணியிருப்பா. அதை ஒரு பிரச்சனையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, ஆ, அதுக்கப்புறம் 10th வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு ஆ. +1 வேற ஸ்கூல் போயிருக்கா. வேற ஸ்கூல் காடா? போன இடத்துல இப்போ வேற பையன். ஆனா ஏய். அதே பழைய பிரச்சனை. அங்கேயுமா? அட ஆமா மாப்பிள்ள, ஆனா திரும்பவும் அதே பழைய பிரச்சனைனால மறுபடியும் சஸ்பெண்ட். ஆனா இந்த வாட்டி அவங்க அப்பா அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி வருவாங்க? அதானே. இவ ஸ்கூலா போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா? அப்பதான் இவ பிடிவாத குணத்தால கண்டதெல்லாம் பண்ணிருக்கா. சரி. அவங்க மசியல, உடனே தற்கொலை முயற்சி எல்லாம் பண்ணிருக்கா. போலீஸ் கேஸ் ஆகலடா? ஸ்வேதாவோட அப்பா காசை அள்ளி வீசினதுனால இந்த விஷயம் போலீஸ் கேஸ் ஆகாம தடுத்துருக்கு. ஓஹோ. அதுக்கப்புறமா ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு காலேஜ் போயிருக்கா. காலேஜா? அங்க நடந்ததுதான் ஹைலைட். அங்க என்ன நடந்துச்சு? அங்க ராஜான்னு ஒருத்தன் இருந்திருக்கான். ராஜாவா? அவன் தான் நம்ம ஹீரோவே. அவன் என்னடா பண்ண? அப்படி இப்படின்னு இவ்வளவு நடந்திருக்கு. அடி பாவி. டேய் இது அத்தனை முத்தரசன் சொல்லிட்டா? அதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அதனால இது எல்லாத்தையுமே ஸ்வேதா வாயால வர வைக்கணும். ஏன்னா பிரச்சனையில சம்பந்தப்பட்ட அந்த ராஜா இப்போ ஃபாரின் போயிருக்கான். ஃபாரின் போயிட்டானடா? ஆமா. இத்தனை பண்ணி விட்டு அவனை ஃபாரின் அனுப்பிச்சு விட்டு இங்க வந்து கூட்டு அடிக்கிறாளா? ஆஹா, ஒன்றும் தெரியாத ஊமை கொட்டாமா இருந்துக்கிட்டு இங்க வந்து வெண்ணிலாவா பாடா படுத்துறாளடா. இவ கெட்ட கேட்டுக்கு முத்தரச வேற வேணுமாடா அவளுக்கு? அடியே ஸ்வேதா, உன் குடும்பம் இனிமே ஏன் கையிலடி. இனி நான் சொல்ற மாதிரி தான் அவன் ஆடுவான். பாடுறா நீ மாப்பிள. ஓகேடா ஓகேடா. சூப்பர்ரா. பரவாயில்ல மாப்பிள. பிச்சுட்டடா. ரொம்ப தேங்க்ஸ். சரிடா வேற மாப்பிள. எது வேணும்னா அவனை கால் பண்றேன். ஓகேடா மாப்பிள. பாய். வரேன்டா. செவப்பி பயங்கரமா நல்லா இருக்காளே. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கிறா. ஆனா யாருக்குமே தெரியாம நடந்துக்கிட்டா பாத்தியா? பெரிய கிரிமினல் தான் அவன். ஏய் நிவி, அந்த போன் எடுத்து தாயே. நீ போய் எடுத்துக்கோடி. குடேண்டி, ஹெல்ப் பண்ணு. எங்க பாரு எப்படி எடுக்க முடியும்? ப்ளீஸ் ப்ளீஸ் டி, எடுத்து கொடு. இவ்வளவு கெஞ்சறதுனால எடுத்து தரேன். தேங்க் யூ. நியூ நம்பர். ஹலோ. நான் ராஜா பேசுறேன். யாரு? நான் தான் ஸ்வேதா. பயந்துட்டியா? உன்னையும் ராஜாவையும் பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் பேசுறான். வேற ராஜா வந்ததும் பழைய ராஜாவை மறந்துட்டியா? நான் வேற ராஜான்னு சொன்னது முத்தரசனை. ஏய், என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு 2 minutes. ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். முக்கியமான காலா? என்னடி ஆச்சு இவளுக்கு? என்னம்மா சத்தத்தையே காணோம்?
பயந்துட்டியான்னு கேட்டேன், பதிலே இல்ல. அது 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 வந்து நீ சொல்லு. ஏய் உனக்கு என்ன வேணும்? மாமா ஹேய், என்ன ஆச்சு? பயந்துட்டியா? நான் தான். ஏன் ஏதோ ஒரு மாதிரி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. எனக்கு என்ன? போன்ல யாரு? அது 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 வந்து அப்பா அப்பா தான் ஃபோன் பண்ணாங்க. அப்பா தான் பேசுறாருன்னா ஏதாவது பிரச்சனையா? உன் முகமே சரியில்லையே. கொடு, மாமா கிட்ட நான் பேசுறேன். இல்ல 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 அதுக்குள்ள டாக்டர் வந்தாங்க. லைன் கட் ஆயிடுச்சு. ஓ சரி, நீ பேசிட்டு வா. என்னாச்சு இந்த புடவை எடுக்க போறது? அது அது வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லை மாமா. அது வந்து அதுக்கு தான் வீட்டுக்கே வர வைக்கலான்னு பிளான் மாறிடுச்சு. ஏன் சித்திக்கு என்னாச்சு? இல்ல மாமா. யார் போன்ல? மாமா தானே, கொடு. இல்ல மாமா, ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட். நான் அப்புறமா பேசுறேன். சரி, சித்திக்கு என்னாச்சு? தெரியல மாமா. என்னவோ கை கால் வலின்னு சொன்னாங்க. ஓ இத பாரு, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட சொல்லு. தேவையில்லாம உன்னையே போட்டு குழப்பிக்காது, புரியுதா? சரி மாமா. என்னம்மா கட் பண்ணி கடுப்பேத்துறியா? நான் கடுப்பேத்துற மாதிரி பண்ணவா? இங்க பாரு, சத்தியமா நான் அதுக்காக கட் பண்ணல. திடீர்னு மாமா வந்தாரு, அதனாலதான் கட் பண்ண. யாரு? கரண்ட் ராஜாவா? பேசும்போது அப்பான அப்பா இன்னும் நீ திருந்தவே இல்லை. அந்த நடிப்புல மட்டும் உன்னை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. ஸ்வேதா, யார் போன்ல? அது பழைய ஃப்ரெண்டு. ஏன் அதுல என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு என்ன பிரச்சனை? சும்மா தான் கேட்டேன். ஆமா, முத்தரச ஏன் புடவை எடுக்கலன்னு கேட்டதும் நீ அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? ஆமா, என்னாச்சு இப்போ? நீ சொன்னதுல தப்பில்ல, ஆனா அத நீ அக்கா கிட்ட வந்து சொல்லி இருக்கணும்ல. முத்தரச வந்து கேட்டதும் அக்கா ரொம்ப தடுமாறிட்டாங்க. எதையோ சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை, முத்தரச நம்புற மாதிரி எதையோ ஒண்ணு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸ்வேதா, உனக்கு என்ன ஆச்சு? உன் முகமே சரியில்லை. உடம்பு எதுவும் முடியலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். கோல போட்டியில தோத்துட்டுமேனு மூட் அவுட்டா இருக்கியா? சச்சா, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். சரி, மறக்காம புடவை கடைய ஃபாலோ பண்ண சொல்லி அக்கா சொல்லிருக்காங்க. போன் பண்ணிடு. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். யாரா இருக்கும்? எதுக்கு இப்படி தேவையில்லாம போன் பண்ணி டார்ச்சர் பண்றான்? ஐயோ, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுது நம்ம நிலைமை? என்னென்னவோ சொல்லி எப்படியோ ஒரு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் கருக்கொள்ளும்
சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? ஆ. அம்மா எல்லாம் எதுனா சாப்பிட்றீங்களா? எல்லையெல்லாம் வேணாப்பா, எதுக்கு வர சொன்னீங்க என்ன? சண்முகம் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்போ வந்துருவோம். ம், வாங்க வாங்க. அக்கா வணக்கம்க்கா. ம், இந்த ஃபோனை வந்து கடவுளே நல்லபடியாக அவங்க மட்டும் இதை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ள இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? மாப்பிள்ள கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் மாப்பிள்ள, எனக்கு நம்பிக்கை இருக்குது.